அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏவிடி கிச்சனில் நம்ம செய்ய போகிற ரெசிபி லட்டு ரெசிபி. ஒரு கப் கடலைப்பருப்பு இருந்தால் போதும். கிட்டத்தட்ட 15 லிட்டர் நீங்கள் பண்ணலாம். கடலை மாவு கரைக்க தேவையில்லை, கஷ்டப்பட்டு பூந்தியும் ரெடி பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை வர தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க ஏவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்காக நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 2 hours ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். பருப்பு நல்லா ஊறடிச்சு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஊறின கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போது ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதே மாதிரி ரஃப்பான ஷேப்பில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பொன்னிறமாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண இந்த பீசஸ் எல்லாமே நல்லா கூல் டவுன் ஆகணும். அதுக்கப்புறமா மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட பூந்தி மாதிரியான டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு, அதாவது நம்ம எந்த கப்பில் பருப்பு அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா சரியாக 3 நிமிஷம் கழித்து உங்களுக்கு கம்பிப்பதம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு கம்பிப்பதம் செக் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணியோ இல்லை கரண்டி யூஸ் பண்ணியோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பி ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் விரலால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கம்பி ஃபார்ம் ஆகும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடிச்சு வச்ச பூந்தியை உள்ளே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான நட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கீயில் 10-15 முந்திரிகளை உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 20 ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை பூந்தி கூட மிக்ஸ் பண்ணி 30 minutes இதெல்லாம் ஆற விட்டுடலாம். இப்போ நான் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்க்குறேன். பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சீக்கிரம் லட்டு கெட்டு போகாது. இது ஆப்ஷனல் தாங்க. பூந்தி முழுசாக ஆறட்டும். கிட்டத்தட்ட 30 நிமிஷம் நான் ஆற விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். பர்ஃபெக்டாக பூந்தியில் பண்ண லட்டு மாதிரியே ரொம்பவே சாஃப்டான டெக்ஸ்சரோட அருமையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.